ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேபிளோட இந்த நாளுக்கான அப்டேட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கென்னு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொசிஷன் வந்து ஃபார் வெரி ரீசன்ட் மேட்சஸ் தான். ஸோ அதாவது 2 மேட்சஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் கூட 2 மேட்ச் முடியலை. ஸோ இன்னும் ஒரு 4-5 டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்சஸ் ஆகணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சஸ் எல்லா டீமுக்குமே முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் வந்து இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி டெல்லி வெர்சஸ் லக்னோ வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த மேட்ச்க்கு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது மேட்ச் நம்பர் 7 முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்றது தான் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி மேலே ஒரு டீம் பேர் இருக்குது. ஸோ ஆர்ஆர் வெர்சஸ் கேகேஆர். ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச்சில் விளையாண்டு 2 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் 4 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க, மேலே தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெட் ரன் ரேட்லேயுமே 1.97 இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டுலேயுமே 1-1 கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் இருக்கிற டீம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்களோட நெட் ரன் ரேட் 1 இருக்குது. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸில் நடக்கும்போது இந்த இது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் 2 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே. அதனால் இது அடுத்தடுத்த மேட்ச், அதாவது இன்னும் ஒரு மேட்ச் கூட ஓப்பன் பண்ணாத ஜெயிக்காமல் இருக்கிற டீம்ஸுமே 4 டீம் இருக்குது. ஸோ அந்த 4 டீம் வந்து மேலே வர்றது வந்து 2 மேட்ச்க்கு மேலே ஜெயிக்கணும். அண்ட் இதே மாதிரி 2 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அவங்களுக்கு மேலே வருவாங்க. ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் தான் சிஎஸ்கே இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆருமே ஒரு நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ கேகேஆர், பஞ்சாபை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மீதி 3 டீமுமே சூப்பராக தான் விளையாண்டுட்ருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் சூப்பராக விளையாண்டாங்க. செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் அந்தளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்கன்னா கேகேஆர். ஸோ கேகேஆர் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் இதில் தான் இருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ ரசல். ஸோ இந்த ஒரு பிளேயர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே அவங்களால ஈஸியாக வின் பண்ண முடியுது. அந்த பிளேயர் மட்டும் விளையாண்டா போதும் அந்த டீமே வின் பண்ணுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்கோர் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ 7 கிட்ட தான் இருந்துச்சு நெட் ரன் ரேட்டு, அதாவது ஓவர் ரேட் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இவர் ஃபஸ்ட்லேருந்தே விளையாண்டாருனா அப்போ என்ன ஆகும் அப்படின்றது தான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட ஸ்டாமினா இருக்காது. ஸோ மற்ற பிளேயர்ஸுமே சேர்ந்து விளையாடினா தான் செய்யணும். ஆனால் நிறையா டைம்ஸ் வின் பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வந்து ஆண்ட்ரூ ரசல் மூலியமாக தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லாவும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கார். அவரோட ஃபார்மும் நல்லா தான் இருக்குது இன் ஐபிஎல். அதே இது வெஸ்ட் இண்டீஸ்க்காக அவர் விளையாடுறாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவர் விளையாட மாட்டேங்கிறாரு. அண்ட் செலெக்ஷன் போர்டுமே அவரை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேகேஆருக்கு தான் இவர் ஒரு ஆஸ்தான பேட்ஸ்மேனாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ அடுத்த பொசிஷனில் இருக்கிறது வந்து பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் 2 மேட்ச் விளையாண்டாங்க, அதில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு மேட்ச் வந்து ஆர்சிபி கூட தோற்றுருக்காங்க. ஆர்சிபி கூட தோற்ற மேட்ச் கிட்டத்தட்ட க்ளோஸாகவே தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் ஒரு இன்டென்ட் வந்து ஜெயிக்கணுன்ற வெறி எல்லாருக்குமே இல்லை. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதோடு விளையாடுறாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் வெறும் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டோர்னமெண்ட்டு தான். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 10 மேட்ச் 12 மேட்ச் இருக்குது ஒவ்வொரு டீமுக்கும். ஸோ ஈஸியாக உள்ளே வரலாம், சான்சஸும் இருக்குது. பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குரூப் ஏ குரூப் பிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாமே இல்லை, எல்லாமே ரேண்டமாக தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூலில் வந்து எந்த மாதிரி சிஎஸ்கே வின் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன தான் வந்து பார்த்திங்கனாலும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்கன்னா கப்பு நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபைனல்ஸில் நிறையா மேட்ச் தோற்றும் இருக்கும். அதையுமே நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே வச்சுருக்கணும். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு அப்புறமா ஆர்சிபி 2 மேட்ச்சில் 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பட் நெட் ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா -1.80 தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொஞ்சம் அதிகமாக 7 கிட்ட மைனஸில் இருந்தாங்க. ஸோ இப்போ கம்மியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் -1.4 இருக்குது. நேற்று விளையாண்ட மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா விளையாண்டுருந்தாங்கன்னா க்ளோஸாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் எந்த ஒரு பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் அடிக்கணுன்றது தெரியாமல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து டாஸ் வின் பண்ணினதுமே இவங்க யோசித்து பவுலிங்காக பேட்டிங்காக சூஸ் பண்ணி வைக்கலாம்.
ஸோ பவுலிங்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லாவே போடாமல் நம்ம ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு அந்த சைட்லேருந்து அடிக்கவே இல்லை. பவுலிங்கும் வீக்காக இருந்துச்சு, பேட்டிங்குமே புவராக தான் இருந்துச்சு ஃப்ரம் குஜராத் டைட்டன்ஸ் ஆன மேட்ச் நம்பர் 6. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச் பேட் கமின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க, புது கேப்டன், நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பேட் கமின்ஸ் செய்யலை. ஸோ கிளாசன் தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் திருப்பணுன்றது விளையாண்டுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸான ஷமாத் அகமதும் சபாஷ் அகமதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விளையாண்டாங்க. அப்துல் சமாதும் சபாஷ் அகமதும். வேறஸ் மற்ற எந்த ஒரு பிளேயருமே இன்டென்ட் காட்டலைன்னு தான் நான் சொல்லுவேன் ஜெயிக்கணுன்றதுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் கேப்டனோட பங்களிப்பு இருக்கணும். அண்ட் அவங்க எந்தளவுக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்கன்றதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ கேப்டனோட எனர்ஜி அப்படியே மொத்தமாக பிளேயர்ஸ்க்கு டீமுக்கு வரும். ஸோ அதை கேப்டன் ரொம்பவுமே பார்த்துட்டு இருக்கணும். இதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தான் ஆச்சு. அண்டு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி விளையாண்டுருந்தாங்கன்னா மும்பை ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அது நடக்கலை. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 9th பொசிஷனில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இவங்களுமே ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து லதாஜிக்காக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல் கேப்டனாக ரிஷப் பந்த் மாதிரி ஏதாச்சும் டிசிஷன் எடுக்கிறாரான்னா அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை. அதனால தான் அவங்க இந்த பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 10th பொசிஷனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமானா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட இன்டென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது ஐபிஎல் 2024. ஸோ ஐபிஎல் 2024 வந்து சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்கானா? டெஃபினட்டாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தோனியோட கடைசி சீசன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் தோனியோடைய ஃபிட்னஸ்க்கு இன்னும் ஒரு 3 வருஷமாவது மினிமம் விளையாடலாம். ஆனால் இந்த மெகா ஆப்ஷன் வருது. மெகா ஆப்ஷனில் பிளேயரை ரீட்டைன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அண்ட் நிச்சயமாக தந்து தான் ஆகணும். மினிமம் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளேயர்ஸாக தருவாங்க. இல்லை ஃபுல் டீம்லையுமே நீங்கள் எடுத்து தான் வைக்கணுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மணியில் பாதி கூட தோனிக்கு தரதுக்கு நம்ம தயங்கவே மாட்டோம். ஸோ அதே தான் எல்லா டீமுமே பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2008 ஆக்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தோனி எடுக்காத டீம் இன்னும் எந்த ஒரு டீமுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் தோனியோட ஃபார்ம் இருந்துச்சு. ஸோ அதே ஃபார்ம் தான் இப்போவுமே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது ஃபிட்னஸில் அவர் காட்டுறாரு. பட் பேட்டிங்கில் இன்னுமே 2 மேட்ச் விளையாடல. 2 மேட்ச் ஆகியுமே இன்னும் விளையாடல. ஸோ நேற்றுக்கு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விளையாடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் மேட்ச் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா சான்ஸே கிடைக்கல. பார்க்கலாம் அடுத்த மேட்ச்லேயாவது ஒரு நல்ல விளையாடுறாரான்னு சொல்லிட்டு. அண்டு இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நோட்டிஃபிகேஷனை டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஆளுன்றதை செலக்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷனுமே வரும். ஸோ தட் நீங்கள் இமீடியட்டாக நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் கிரிக்கெட் இல்லை ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்க ஈஸியாக ஐபிஎல் நியூஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.